அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசையை உங்களோடு கூட தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனுடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் என்றாலே அன்பை குறித்ததான ஒரு அதிகாரம். அந்த அன்பை குறித்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை அவருடைய சொந்த வாழ்க்கையில நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களை சிநேகிங்கிறாரு, அவர் சிநேகித்தார். ஏன்னா காட்டி கொடுக்கிற அந்த யூதாசு காரியத்தை அவர் நண்பனே அப்படின்ட்டு அழைக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருந்தாங்க. பொதுவாக நாம் எப்படி நினைப்போம்னா, நமக்கு துன்பம் தருவங்களை என்ன செய்யணும், எப்படியாவது அவங்கள கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஒருவேளை அவங்க கஷ்டப்படுற நிலைமை கஷ்டப்பட்டால் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவதுதான் நம்முடைய நேச்சராக, அவர் இயற்கையாகவே அப்படிதான் நம்ம மனிதர்கள் செய்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. தன்னை துன்பப்படுத்துறவர்கள், கஷ்டப்படுத்துறவங்க, அவரை கொட்டினவர்கள், அவர் மேல் காரி துப்பினவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சாரா, அவர் நேசித்தார். அவர் முன்மாதிரியான வாழ்க்கையை அவர் வைத்து போயிருக்காரு. நாம் பாவிகளா இருக்கலையே நம்ம என்ன செஞ்சாங்க, நேசிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்து என்னது பாவிகளை ரட்சிக்கவே, நான் மீட்கவே நடந்து இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய அன்பான கடவுள். அதனால ஏன்னு சொன்னா, அந்த அன்பு நிமித்தமாக தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் யாரு, அநேகரை அவருடைய பாதைக்கு கொண்டு வந்தாங்க. அநேகர் என்ன செஞ்சாங்க, அவருடைய பாதையில என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, சகேயு மக்கள் எல்லாம் வெறுத்தாங்க, பாவின்னு சொன்னாங்க, திட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவரை நேசித்தார். அவர் அந்த வேலைகள்லாம் செய்யும் பொழுதே, அவர் மனுஷர்களுக்கு துன்பம் கொடுக்கும் பொழுதே என்ன செஞ்சாரு, சகேயு ஆண்டவர் நேசித்தார். சமாரி ஸ்திரீயும் ஆண்டவர் நேசித்தார். எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தவறு செய்வர்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நேசிக்கிற பிள்ளைகள் அவர் இடத்துல வரும் பொழுது என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படி மாற்றங்கள் ஏற்படும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்துல இந்த வசனம் மாத்திரல தொடர்ந்து வாசிக்கிச்சுன்னா, அன்பு என்ன செய்யுமா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் என்ன செய்யும், விசுவாசிக்கும்னு சொல்லி இருக்கிறது. அன்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எல்லா காரியங்களையும் நாம என்ன செய்வோமா, வெற்றி கொள்ள முடியும். அன்பினால வெற்றி கொள்ள முடியாத காரியம் எதுவும் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பா ஒன்றும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் போர் நடந்துச்சு, அமெரிக்கா உள்நாட்டு போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்துச்சு. அப்படி கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற அந்த போரில் பிடிப்பட்டவர் யாருன்னு சொன்னால், லியான்ஸ் என்பவர் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அவர் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் யார்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன்ட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ அவர்கிட்ட கொண்டு போகும்பொழுது அவர் என்ன செஞ்சோன்னா, அந்த அரசாங்கத்துக்கு இருந்த தளபதி, அந்த நேரத்தில் இருந்து ஒரு பேர் கிராண்ட், அவர்கிட்ட அனுப்புகிறாரு. அவர்கிட்ட அனுப்பும் பொழுது ஒரு நோட் எழுதி அனுப்புகிறாரு. என்ன ஒரு வாக்கியம் எழுதி அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னால், அன்பு தளபதி அவர்களே, லியான்ஸ் அவர்களின் வழக்கை உங்களுக்கு அனுப்புகிறேன், கருணையால் என்ன செய்யுங்க, வெற்றி கொள்ளுங்கள் என்று எழுதினாராம். ஏன் அப்படி இருந்த, கருணையால். ஏன்னா இப்போ அவங்க நம்ம கிட்ட அகப்பட்டிருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச என்ன செய்யலாம், அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் அவங்க தந்து அவங்கள இது பண்ணலாம். ஏன்னா அது போரில் அவங்க என்ன செய்ய மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் லிங்கன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, கருணையால். அந்த கருணை என்ற வார்த்தை என்ன செய்யும்னு சொன்னால், அவர் என்ன செய்யும், நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்களை மாற்றும். அந்த ஒரு காரியம் பாருங்க, இந்தாங்க நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் எதனா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில வேளையில் நமக்கு யாராவது அப்படி நம்ம யார்கிட்டயும் ஒப்பு கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு இருக்க மேல் அதிகாரிகள் இதான் நேரம்னு சொல்லி நம்ம ரொம்ப என்ன செய்வாங்க, எவ்வளோ ஒடுக்க முடியுமோ அல்லது எவ்வளோ கீழ்த்தரமாக நமக்கு காரியங்களை செய்ய முடியுமோ செய்வாங்க. இங்கே பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் எவ்வளோ அழகாக எழுதுறாங்க. அந்த வசனம், அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது. அவர் தேவனை முன்மாதிரியாக வைத்திருக்கிற பிள்ளையத்துல அன்பு இப்படியாக இருக்கிறது. இன்னொரு கதை கூட உண்டு. ஒரு ஸ்டோரி வாசித்தேன். ஒரு சகோதரனும் சகோதரி இருந்தாங்க.
அவங்களுக்குள்ள சில நாட்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்த நாட்கள், அநேக நாட்களாக ஒற்றுமையாக இருந்தாங்க. சில நாளில் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்துருச்சு. சொத்துல பிரச்சனை வரும் பொழுது அப்போ சகோதரனுக்கு என்னன்னா விட்டு கொடுக்க மனதில்லை. சகோதரனுடைய குடும்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, நீங்கள் எதுக்கு விட்டு தரீங்க, வேண்டாம், உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, இது நீங்கள் மூத்தவங்க, உங்களுக்கு தான் நிறைய சேரணும், நீங்கள் அவங்களுக்கு திருமணம்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க, அதனால் என்னது அவங்களுக்கு சொத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் 3 பாகமாக போடுங்க, 2 பாகம் நீங்கள் எடுங்க, 1 பாகம் அவங்க தங்கச்சி கொடுங்க. தங்கச்சி எவ்வளோ கேட்டுப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுகிற தங்கை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க, எனக்கு இவ்வளோ கொஞ்சம் கொடுத்தா போதும், நீங்கள் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அங்கே என்ன இல்லை, தரல. அது நிமித்தம் என்ன, இது பெரிய பிளவு. பெரிய பிளவுன்னா ஒருவர் பார்த்து கொள்ள கூட விரும்பாத நேரம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சகோதரன் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ரத்தம் தேவைப்படுது, ஒரு குறிப்பிட்ட வகையான ரத்தம், அது அந்த சகோதரிக்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போது அவங்க தன் சகோதரனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க போகும்பொழுது அந்த சகோதரன் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள திட்டுறாங்க. அவங்க திட்டும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, இது என்னுடைய சகோதரன், அது வேற, என்னுடைய நில பிரச்சனை வேற, இது என்னுடைய சகோதரன், நாங்கள் ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த நேரத்தில் என் சகோதரனுக்கு உதவுறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கும் அதே பிளட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ பெண்மணி என்ன செய்யறாச்சுன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் தன்னுடைய சகோதரனுக்கு தேவையான ரத்தத்தை கொடுத்து என்ன செய்யறான்னு சொன்னா தன் சகோதரன் நல்ல ஆரோக்கியத்துடன் வருகிறாரு. ஆரோக்கியத்துடன் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா சகோதரன் தங்கையின் கடன் எல்லாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா அடைக்கிறதுக்காக முற்படுகிறார். பார்த்தீங்களா, ஒரு அன்பால வெல்ல முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த நாளில் வைராக்கியமாக நான் எதுக்கு கொடுக்கணும், அவர் நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி நினைக்காதபடிக்கு என்ன செஞ்சாங்களாம், ஆஸ்பத்திரிக்கு ஓடி என்ன செய்யறாங்க, மருத்துவமனையில் போய் எல்லா காரியங்கள். ஏன்னு சொன்னால் அன்பா நம்ம இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், விரோதத்தை கூட என்ன செய்யலாமா, நம்ம மாற்றி அமைக்க முடியும். அன்புக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அந்த அன்பு தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. நீங்களும் நானும் பாவத்து மேலே பாவம் செய்து இருந்தாலும் கூட நம்மை நேசித்து நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மளை மாத்திரல நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க, நம்முடைய பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க, நம்முடைய அத்தை மாமாவை பாதுகாக்கிறாங்க, மாமனார் மாமியாரை பாதுகாக்கிறாங்க, பேர பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க, உடன்பிறப்புகளை பாதுகாக்கிறாங்க. எப்பேற்பட்ட அன்பான தேவன். அவர் நம்முடைய பாவத்துக்கு ஏற்றபடி நம்ம தண்டிப்பாருன்னு சொன்னால் நம்ம எப்பவே மாண்டு போயிருப்போம். அவர் முன்மாதிரியாக நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தது போல நாமும் நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்ம ஏளனமாய் பார்க்கிறவர்கள், நமக்கு துரோகம் செய்கிறவர்கள், எத்தனை காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றிலும் தேவன் காட்டின அன்பை நீங்களும் தொடர்ந்து காட்டுவதற்கு அது கண்டிப்பாக மனுஷிகத்தில் முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாதுங்க. தேவ ஒத்தாசையை கேளுங்க. தேவனத்தில் கேட்கும் பொழுது அவர் அது என்ன செய்வார், நமக்கு தேவ ஒத்தாசை அனுப்புவார். அது நிமித்தம் இந்த மாதிரியான உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொன்னார்ல, நம்ம சத்துருக்களை சிநேகிப்போம், அவர்களையும் தேவன் என்ன செய்வார், இந்த ராஜ்யத்துக்கு அழைத்து வருவார். நம் நிமித்தம், நம்முடைய பாவத்து நிமித்தம் நாம் இந்த ராஜ்யத்தை இழந்துடாதபடிக்கு அவரை அண்டி ஜீவிப்போம். அவர் நம்ம பாவங்களை மன்னித்து என்ன செய்வாராம், நம்மை எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அவற்றில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காட்டின அந்த அன்பை இந்த வேளையில் நினைக்கிறோம் சுவாமி. கொடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற பரம தகப்பனே, எல்லாவற்றையும் விட்டு நீர் எங்களை அற்பரும் நீசரும் பாவிகளுமாக எங்களை மீட்டுக்கொள்ள இந்த மண்ணுலகில் வந்தீங்களே சுவாமி. உம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரே, எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து உயிர் தெளிந்து ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிப்பின் பாதையில நடத்தியதற்காக நன்றி தகப்பனே. பாவத்திற்கு விடுதலை கொடுத்தீரேன் நன்றி ஆண்டவரே. நித்திய மரணத்திற்கு விடுதலை கொடுத்தீரேன் நன்றி ராஜா. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உடைய வழியில நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே மீண்டும் வந்து பரலோகராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அன்பை எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக நீர் எங்கள் மேல் காட்டுகிற அன்பை நாங்களும் எங்களோட சக ஊழியர்களிடத்திலும் சக நண்பர்களிடத்திலும் உறவினரிடத்திலும்
உடன் பிறப்புகள் இடத்திலும் நாங்கள் காட்ட கிருபை செய்யுங்க. நீடிய பொறுமை உள்ளவர், நீர் எங்கள் மேலே எப்படி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறோம், அதே போல நாங்களும் நீடிய பொறுமுறைகளாக இருந்து நீர் எப்படி உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிக்காட்டுறது போல நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நீர் பலத்தை தர வேண்டுமா உடைய பாத்துல கெஞ்சி இருக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி, வழி நடத்துங்க. உடைய பிரசனத்துல எங்களை எப்போதும் ஆண்டவரை வைத்து கொள்ளுமாறு கெஞ்சி கொண்டாடுவோம். சாத்தானை அப்புறப்படுத்துங்க. உடைய ராஜ்யம் வருவனே தர வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.